கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா சொல்யூஷனோட பார்ட் 3. இந்த பார்ட் 3ல் நான் எதை கவர் பண்ண போகிறேன்னா வேப்பர் ப்ரெஷர்னால் என்ன, பாயிலிங் பாயிண்ட்னா என்ன, பாயிலிங் பாயிண்ட் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் ரவுல்ஸ் லா விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரவுல்ஸ் லாவிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேப்பர் ப்ரெஷர்னால் என்ன, இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. இந்த பீக்கரில் ஒரு வாலட்டைல் லிக்யூட் ஊற்றிக்கிடுவோம். தட் வாலட்டைல் லிக்யூட் மே பி வாட்டர். வாலட்டைல் லிக்யூட் அப்படிங்கிறது என்னென்னா, எந்தெந்த லிக்யூட்னால் அது சம் டெம்பரேச்சர் இல்லைனா சம் ஆஃப் த கண்டிஷனில் உனக்கு வேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம வாலட்டைல் லிக்யூட் அப்படின்னு சொல்லுவோம். வாலட்டைல் லிக்யூட்னா என்ன, எந்தெந்த லிக்யூட் ஃபார்முக்கு தான் வேப்பர் ஃபார்ம் இருக்கோ தட் இஸ் நோன் அஸ் அ வாலட்டைல் லிக்யூட். ஓகேவா? ஓகே. இப்போது அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் 35 ரூம் டெம்பரேச்சர் இல்லாமல் 25 டிகிரி செல்சியஸ் வச்சாலும் சரி, 35 டிகிரி செல்சியஸ் வச்சாலும் சரி, ஒரு வாட்டரில் ஒரு கேனில் வச்சு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் கழித்து பார்த்தா அந்த வாட்டரோட லெவல் இவ்வளோ ஆயிருந்திருக்கும். எதனால்? ஏன்னா அதில் ஹீட், ரூமோட ஹீட்னால் மேலே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஃபஸ்ட்டு வெளியே போகும் அண்ட் அகைன் டாப் லேயரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் கேஸாக மாதிரி வெளியே போகும் அண்ட் அகைன் இந்த கேஸாக மாதிரி வெளியே போகும். இப்போ நான் ஒரு க்ளோஸ்டு பீக்கர் எடுத்துக்கிடுவேன். ஓகேவா? எப்படி பீக்கர் எடுத்துக்கிடுவேன்? க்ளோஸ்டு பீக்கர் எடுத்துக்கிடுவேன். இப்போ இந்த க்ளோஸ்டு பீக்கரில் நான் இப்படி வாட்டரை வைக்கும்போது சம் ஆஃப் ரூம் டெம்பரேச்சர்லையோ இல்லை ஏதோ ஒரு டெம்பரேச்சரில் வைக்கும்போது அதை கண்டிப்பாக வேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வேப்பர் வில் பி ஈக்லிபிரியம் வித் தி வாட்டர் அட் ஒன் பாயிண்ட். எப்படி சொல்கிறோம்னா, இந்த வாட்டர் ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம வாட்டரை தண்ணியில் ஊற்றினோன்னு, வாட்டர் ஒரு பீக்கரில் ஊற்றினோன்னு உடனே வேப்பர் வராது. ஊற்றின உடனே ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து வேப்பர் வரும் அண்ட் அகைன் வேப்பர் வரும். அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் இந்த ஏரில் இருக்க அந்த வேப்பரில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் லிக்யூடு போகும், எனர்ஜியை லூஸ் பண்ணி அண்ட் அகைன் இந்த வேப்பரில் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் அகைன் வேப்பராக மாறும். அப்போது எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல் ஃப்ரம் தி வேப்பர் ஸ்டேட் டு லிக்யூடாக மாறுதோ தட் சேம் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் தி லிக்யூட் டு வேப்பர் ஸ்டேட் போகும் அட் ஒன் டைம். அந்த டயத்தை தான் நம்ம ஈக்லிபிரியம் அப்படிம்போம். இந்த ஈக்லிபிரியமில் இருக்கக்கூடிய வேப்பர் என்ன பண்ணும், ஒரே இடத்துல இருக்காது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெசில் வாலோடையும் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூடோடையும் கொலைட் ஆகும். அப்போது கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். தேட் ப்ரெஷர் இஸ் நோன் அஸ் வேப்பர் ப்ரெஷர். அப்போது வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, the pressure exerted by the vapors of a liquid on the surface of the liquid when the liquid and vapor are in the equilibrium. நான் என்ன சொன்னேன்னா, equilibrium condition at constant temperature either 25 or 35 or ஏதோ ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் நம்ம ஒரு லிக்யூட் வாலட்டைல் லிக்யூடை ப்ளேஸ் பண்ணும்போது அது வேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வேப்பர் ஈக்லிபிரியம் ஆகும். அந்த ஈக்லிபிரியமான வேப்பரோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கோ அதுதான் வேப்பர் ப்ரெஷர். இந்த வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா intermolecular forces. எதனால ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேப்பர் ப்ரெஷர் ஆர் intermolecular forces and temperature. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு வேப்பர் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாலிக்யூல்ஸ் இருக்கா, இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் சப்போஸ் ஐஸே ரொம்ப டைட்லி பவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மாலிக்யூலை கேஸாக மாறதுக்கு அலோவ் பண்ணாது, சான்ஸே இல்லை. அப்போது இப்போ 25 டிகிரி செல்சியஸில் சரி ஓகேவா, சரி இது நெக்ஸ்ட் சொல்லுங்கள். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாகும் போது எனக்கு வேப்பர் மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதே கம்மி. ஸோ தேட் வேப்பர் ப்ரெஷர் கம்மி. அப்போ ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா லோ எஸ்கேப்பிங் டெண்டன்சி, லோ வேப்பர் ப்ரெஷர். வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஹை எஸ்கேப்பிங் டெண்டன்சி, ஹை வேப்பர் ப்ரெஷர். அண்ட் டெம்பரேச்சர் நீங்கள் இப்போ கூட்டும்போது இந்த மாலிக்யூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய செப்பரேஷன் அதிகமாகும் அண்ட் பாண்டும் பிரேக் ஆகும். அப்போது அந்த மாலிக்யூல்னால் ஈஸியாக வேப்பராக மாற முடியும். ஸோ தேட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா வேப்பர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர்.
அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட் நான் வச்சுக்கோங்க. இந்த 2 ஃபேக்டர்ஸ்னால தான் வேப்பர் ப்ரெஷர் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் வேப்பர் ப்ரெஷர் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி நேச்சர் ஆஃப் த லிக்யூட் அண்ட் டெம்பரேச்சர். நேச்சர் ஆஃப் த லிக்யூட் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லிக்யூட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்படிங்கிறதுனால நேச்சர் ஆஃப் த லிக்யூடை பேஸ் பண்ணியிருக்கு அண்ட் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி ஷேப் ஆஃப் தி வெசல் அண்ட் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் டேக்கன். விச் மீன்ஸ் என்னென்னா, நான் இப்போது ஒரு ஸ்கொயர் பீக்கர் எடுத்துக்கிட்டேன், ஒரு ரவுண்ட் பீக்கர் எடுத்துக்கிட்டேன், ஒரு ட்ரையாங்குலர் பீக்கர் எடுத்துக்கிட்டேன். இந்த பீக்கரில் இந்த லெவலில் இப்போது இதில் நான் 10 ml வாட்டர் போட்டுக்கிட்டேன். இதில் நான் 5 ml ஆஃப் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த பீக்கரில் ஒரு 15 ml ஆஃப் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பீக்கருக்கும் வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஈக்குவல். அதை தான் இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஷேப் ஆஃப் த வெசலையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, அமௌண்ட். ஏன்னா இது 3மே டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் இந்த 3த்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட். பட் வேப்பர் ப்ரெஷர் இட்ஸ் சேம். அதனால் வேப்பர் ப்ரெஷர் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி மாறாததுனால இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எந்தெந்த குவான்டிட்டி தான் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி மாறலையோ தேட் ஆர் தி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆர் தி இஸ் தி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. And then now I will teach about boiling point. Boiling point na enna? The temperature at which vapor pressure becomes equal to external pressure. The temperature at which vapor pressure becomes equal to external pressure. Suppose நம்மளோட atmospheric pressure எவ்வளோ? What is the atmospheric pressure? 760 millimeter mercury. இப்போ நான் ஒரு வாட்டரை பீக்கரில் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பீக்கரில் மேலே என்ன பண்ணும், வேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வேப்பர் ப்ரெஷர் அட் 25 டிகிரி செல்சியஸ் எவ்வளோனா, லெட்ஸே ஒரு 150 millimeter mercury. இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 150 இருக்கக்கூடியது சப்போஸ் நான் 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இது ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 250 millimeter mercury. அட் ஒன் பாயிண்ட், தட் இஸ் நம்மளுக்கு தெரியும் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ இதோட மீனிங் என்னென்னா, அட் 100 டிகிரி செல்சியஸில் எனக்கு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர், இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் 760 millimeter mercury ரீச் பண்ணிடுது. அப்போது 100 டிகிரி செல்சியஸில் எனக்கு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் 760 millimeter mercury ரீச் பண்ணிடுது, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். அப்போ எந்த டெம்பரேச்சரில் எனக்கு வேப்பர் ப்ரெஷர் அதோடைய எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ தட் இஸ் நோன் அஸ் பாயிலிங் பாயிண்ட். ஓகேவா? எந்த டெம்பரேச்சரில் எனக்கு அந்த லிக்யூடோட வேப்பர் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கோ தட் இஸ் நோன் அஸ் த பாயிலிங் பாயிண்ட். அதனால தான் அட் த பாயிலிங் பாயிண்ட் அப்போது உங்களுக்கு லிக்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கேஸியஸ் பார்ட்டிகல்ஸாக கடன்னு வெளியே போகும். ஏன்னா எல்லாமே கேஸாக மாறி இருக்கும், மேலே க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, வேகமாக வெளியே போகுது. இப்போ இது எது அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எஸ்கேப்பிங் டெண்டன்சி கம்மியாக இருக்கும். அப்போ எஸ்கேப்பிங் டெண்டன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போது நார்மலாகவே இப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும்போது வேப்பர் ப்ரெஷர் கம்மி. நம்மளுக்கு இப்போ வேப்பர் ப்ரெஷர் எக்ஸாம்பிள் இது நான் வாட்டர் சொன்னேன்னா, வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் அட் 150 சொல்லிட்டேன் அட் 20 டிகிரி செல்சியஸில். அதே அட் 25 டிகிரி செல்சியஸில் நான் வேறு ஏதோ ஒரு லிக்யூட் எடுத்துக்கிடுவேன். லெட்ஸே இஸ் ஆயில் கிடையாது, ஆயில் தான் வேப்பர் ஆகும்னு தெரியல, ஐ டோன்ட் நோ. பட் லெட்ஸே இட்ஸ் ஆயில். அந்த ஆயிலோட வேப்பர் ப்ரெஷர் எனக்கு 100 millimeter mercury. இது என்னென்னா லெஸ் தென் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி வாட்டர். இப்போது இதை நான் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சருக்கு ரீச் பண்ண வைக்கணும்னா எனக்கு டெம்பரேச்சர் நான் முன்னே வாட்டரை 100 டிகிரியில் ஹீட் பண்ணுறதை விட அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். அப்போனா தான் இந்த வேப்பர் ப்ரெஷர் 100 இருந்து 760க்கு போகும். இப்போ 150 760க்கு போகிற ஈஸியாக, 100 760 போகிறதுக்கு ஈஸியாக 150 தான்.
அப்போது இதுக்கு நான் போகணும் அப்படின்னா அதிகமான எனக்கு ஒர்க் பண்ணணும். அப்போ அதிகமாக டெம்பரேச்சர் கூட்டணும், விச் மீன்ஸ் எனக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகம். அப்போ டிவி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதுவே பி எக்ஸ்டர்னல் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, அதாவது பாயிலிங் பாயிண்ட் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி பி எக்ஸ்டர்னல். இதே எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் லெட்ஸே எனக்கு 760 இல்லாமல் 800 மில்லிமீட்டர் மெர்க்குரி இருக்குது. இப்போ அதே சேம் கான்செப்ட் தான். எனக்கு 150 மில்லிமீட்டர் மெர்க்குரி இருக்கக்கூடிய வாட்டரை 800 மில்லிமீட்டர் மெர்க்குரி வாட்டராக மாற்றுறது ஈஸியாக, இல்லைனா 150 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷரை 170 கொண்டு போகிறது ஈஸியாக 800. அப்போ கம்மியான ஒர்க் பண்ணும்போது அப்போ கம்மியான டெம்பரேச்சர் இதுக்கு ப்ரெஷர். அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகுது. அதனால தான் மவுண்டெயினில் உங்களுக்கு வாட்டர் அதோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸை விட கம்மியான டெம்பரேச்சர்லேயே எனக்கு என்ன ஆயிடுது, ஹீட் எவாபரேட் பாயில் ஆகிடுது. ஸோ அதான் ஏன்னா மவுண்டெயினில் பி எக்ஸ்டர்னல் கம்மி, பி எக்ஸ்டர்னல் கம்மினா பாயிலிங் பாயிண்ட்டு கம்மி, அவ்வளோதான். அண்ட் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட். Temperature at which vapor pressure of liquid becomes equal to its solid form அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறோம். ஓகேவா? the temperature at which the vapor pressure of the liquid becomes equal to its solid form. இப்போ எக்ஸாம்பிள் அதே வாட்டர் எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும்போது எனக்கு வேப்பர் ப்ரெஷர் அட் 25 டிகிரி செல்சியஸ். அப்போ எனக்கு 150 மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஓகேவா? இதே வாட்டரை இதே வாட்டர் இப்போ லிக்யூட் ஃபார்மில் இல்லாமல் சாலிட் ஃபார்ம் ஐஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போ ஐஸ் ஃபார்மில் இருக்கும்போது எனக்கு அப்போவும் கொஞ்சம் வேப்பர், இப்போ நீங்கள் ஐஸ் தான் எடுத்திங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் வேப்பர் வரும், பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ அந்த வேப்பரோட வேப்பர் ப்ரெஷர் லெட்ஸே ஒரு 15 மில்லிமீட்டர் மெர்க்குரி. இப்போ எனக்கு 150 மில்லிமீட்டர் மெர்க்குரியை 15 மில்லிமீட்டர் மெர்க்குரியாக மாற்றுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகுது. அப்போ நான் வேப்பர் ப்ரெஷர் நான் என்ன சொல்லியிருக்கேன், வேப்பர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இப்போ வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சா கண்டிப்பாக நான் டெம்பரேச்சர் குறைச்சிருக்கணுமா இல்லையா? எஸ், குறைச்சிருக்கணும். அப்படி நான் டெம்பரேச்சர் குறைச்சிக்கிட்டே வருவேன். இங்கே வேப்பர் ப்ரெஷர், இங்கே டெம்பரேச்சர், நான் டெம்பரேச்சர் குறைச்சிக்கிட்டே வருவேன், வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிட்டே வரும். அட் ஒன் பாயிண்ட் எனக்கு என்ன ஆகும், அந்த வேப்பர் ப்ரெஷர் பிகம்ஸ் ஈக்குவல் டு தி சாலிட் ஃபார்மோட வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகிரும். அந்த பாயிண்ட்டை, அந்த டெம்பரேச்சரை எனக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்க. இப்போ இது லிக்யூட் ஃபார்ம், இது சாலிட் ஃபார்மாக இருந்தாலும் ஸ்டில் நான் கம்மி பண்ணால் டெம்பரேச்சரை சாலிடோட வேப்பர் ப்ரெஷரோட கம்மி. அப்போது சாலிட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஒரு சாலிட் ஃபார்ம் வரும். அந்த ஃபஸ்ட்டு சாலிட் ஃபார்ம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த டெம்பரேச்சரே போதும். அந்த டெம்பரேச்சர்லேயே எனக்கு அந்த வேப்பர் ப்ரெஷர் என்ன மாறிடும் அப்படின்னா சாலிட் ஃபார்மோட வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக மாறிடும். தேட் இஸ் நாட் ஃப்ரீசிங் பாயிண்ட். நீங்கள் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட டெம்பரேச்சர் கம்மி பண்ணாலோ அது ஸ்டில் பிகம்ஸ் இந்த சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும். அண்ட் வேப்பர் ப்ரெஷரும் ஸ்டில் கம்மியாகிட்டு தான் இருக்கும். திஸ் இஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் ரவுல்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இப்போது ஹென்ரிஸ் லா கேஸ் இன் லிக்யூட் சொல்யூஷன். அப்போ ரவுல்ஸில் எதுக்கான ஃபார்ம் அப்படின்னா லிக்யூட் இன் லிக்யூட் சொல்யூஷன், இல்லை சாலிட்ஸ் இன் லிக்யூட் சொல்யூஷன். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரவுல்ஸில் எடுப்போம். இப்போ ஒரு பீக்கர் இருக்குது, அதில் நான் சொல்யூஷன் ஏ எடுத்துக்கிட்டேன். அந்த சொல்யூஷன் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா சம் வேப்பரை மேலே ப்ரொடியூஸ் பண்ணும். இதனோட வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா அதோட மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தேட் ஏ இந்த சொல்யூஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போது எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தேட் ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் இதை வச்சே நான் இன்னும் இதை சொல்கிறேன். ஏன் வேப்பர் ப்ரெஷர் வந்து எனக்கு ஷேப் அண்ட் அமௌண்ட்டை பேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அந்த சொல்யூஷன் இப்போ இந்த இதில் ஏ அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கேன். இந்த ஏ அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை நான் 100 ml எடுத்துக்கிடுவேன். அண்ட் இந்த பீக்கரில் ஏ அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை 10 ml எடுத்துருக்கேன். இதில் 100 ml எடுத்துருக்கேன். இப்போது நான் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வேப்பர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறாங்க.
இப்போது இந்த பீக்கரில் ஒன்லி எது மட்டும்தான் இருக்குது, லிக்யூட் ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ லிக்யூட் பி இல்லாததுனால இப்போ நீங்கள் மோல் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா என்ன, மோல் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு NA தான், NAயும் போட்டுவோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸில் பார்த்தோன்னா இது ஒன்லி எனக்கு என்ன இருக்குது, சொல்யூஷன் ஏ மட்டும் தான் இருக்குது. இப்போ டோட்டல் மோல்ஸ்னால NA + NB போடுவீங்களா. இப்போ NB அப்படிங்கிற ஒன்று இல்லாததுனால NA, அப்போ மோல் ஃப்ராக்ஷன் 1. அதே தான் இங்கேயும் வரும், ஏன்னா ஒன்லி அந்த சொல்யூஷன் மட்டும் எடுத்திங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் 1. அப்போ இங்கேயும் மோல் ஃப்ராக்ஷன், இங்கே அப்போ மோல் ஃப்ராக்ஷன் 1 அண்ட் இந்த இதுக்கும் மோல் ஃப்ராக்ஷன் 1 தான். அப்போ விச் மீன்ஸ் என்னென்னா எனக்கு வேப்பர் ப்ரெஷர் ரெண்டு இதுவும் வால்யூம் டிஃப்ரெண்ட், அஸ் மோல் ஃப்ராக்ஷன் சேம், எனக்கு வேப்பர் ப்ரெஷர் சேம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் லிக்யூட்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு லிக்யூடை பற்றி பேசினேன்னா, இதுவே 2 டிஃப்ரெண்ட் லிக்யூட்ஸ் எடுத்துட்டோம். அந்த 2 டிஃப்ரெண்ட்ஸ் வாலட்டைல் லிக்யூட் எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அதோட டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இது லிக்யூட் ஏ, அதை சம் வேப்பர் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணோம். இது லிக்யூட் பி, அது வேப்பர் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ இது என்ன அப்படின்னா சொல்யூஷன் A + B. இதில் ஏக்கான வேப்பர் ப்ரெஷரும் இருக்கும் அண்ட் பிக்கான வேப்பரும் இருக்கும். அப்போ இந்த ஏ வேப்பர் ஆஃப் ஏவோட வேப்பர் சம் வேப்பர் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பியோட வேப்பர் சம் வேப்பர் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இதோட டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் PS எதுக்கு டேரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்படின்னா, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா PA + BB. இந்த PA அப்படிங்கிறது என்னென்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ. ஏன்னா இந்த 2 டிஃப்ரெண்ட் மிக்சர் இருக்குது, கேஸஸ் மிக்சர் இருக்கிறதுனால நம்ம ப்ரெஷர்னு சொல்லக்கூடாது, பார்ஷியல் ப்ரெஷர் தான் சொல்லணும். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏவோட ஃபார்முலா என்னென்னா P0A + XA × XA. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பியோட ஃபார்முலா என்ன, P0B × XB. அப்போ இது ரெண்டுத்தையும் அந்த சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் P0A XA + P0B XB. ஓகேவா? ஓகே. இந்த P0A அப்படிங்கிறதுனா பியூர் சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர், விச் மீன்ஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ 1ன்னு இருக்கும்போது எந்த வேப்பர் ப்ரெஷர் வருதோ அதான் P0A. இப்போ நான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஓகேவா, இது PA அப்படிங்கிறது என்னென்னா சம்டைம்ஸ் அதில் நான் லிக்யூடு கேட்காம வேறு ஏதோ ஒரு ஸ்டோன் இந்த மாதிரியான நான் வாலட்டைல் சொல்யூட்ஸ் போடும்போது எனக்கு அதோட வேல்யூ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ அந்த இடத்துல கம்மியாகும். அப்போது எனக்கு இந்த PAவோட வேல்யூ கம்மியாகும். அது எதோட ப்ரொபோர்ஷனலாக கம்மியாகும்னா P0Aவோட ப்ரொபோர்ஷனலாக கம்மியாகும். ஓகேவா? ஓகே. சரி, இதோட ரீட் பண்ணிடுவோம். ஃபார் சொல்யூஷன் ஆஃப் த வாலட்டைல் லிக்யூட், the partial vapor pressure of each component is directly proportional to mole fraction of its solution, mole fraction in the solution. And example volatile liquid that evaporate ஆகக்கூடியது volatile அப்படின்னா. நான் volatile அப்படிங்கிறது என்னென்னா சம் சாலிட்ஸ் எவாப்ரேட் ஆகாது, அதனால நான் volatile. லிக்யூட்ஸு சம் ஆஃப் த லிக்யூட்ஸ் cannot எவாப்ரேட் ஆகாது, அப்போ அது நான் volatile. நான் volatile லிக்யூட்ஸ் ஆஃப் சாலிட்ஸோட வேப்பர் ப்ரெஷர் என்னென்னு கேட்டாங்கன்னா 0 அப்படின்னு போடணும். அண்ட் இது ஒரு ஃபார்முலா, PS = P0A + P0A XA + P0B XB. இப்போது நான் இது என்னென்னா XAக்கு பதிலாக எனக்கு XB மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. XA எனக்கு கொஸ்டினில் கொடுக்கல, இல்லை கொஸ்டினில் தெரியல அப்படின்னா அதை வச்சு இன்னொரு ஃபார்முலா என்ன, XB = 1 - XAவா. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, 1 - XAவா. இந்த 1 - XA சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P0A × 1 - XB + P0B × XB. இப்போது இது உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள், P0A - P0A × XB + P0B × XB. இந்த ரெண்டுத்துலேயும் XB காமனாக இருக்குது, XB காமனாக எடுங்க. P0A ப்ளஸ் எனக்கு இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே வெளியே ப்ளஸ் தான் காமன் எடுத்துருக்கிறதுனால நான் இதை ஃபஸ்ட் டைமாக எடுத்துக்கிட்டேன். அப்போ XB இங்கே மைனஸ் ஆஃப் XB காமன் எடுத்தேன், P0B மைனஸ் ஆஃப் P0A. P0A + P0B மைனஸ் ஆஃப் P0A × XB.
இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா. எப்போ அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாகவே உங்களுக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஏ தெரியலனா இதில் வந்து மோல் ஃப்ராக்ஷன் பி கொடுத்தாங்கன்னா இதில் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டே சப்ஸ்டியூட் பண்ணி இதிலே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் இந்த ஃபார்முலா சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸில் கிராஃப் மாடலில் யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ 2 ரவுல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே தான் 2 சொல்யூஷன் இருக்குது. அந்த 2 சொல்யூஷனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷருக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் இடையில் ஒரு கிராஃப் போடணும். இப்போ நான் இந்த எண்டை மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ 1 எடுத்துக்கிட்டேன். இந்த எண்டில் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ வந்து 0. ஓகேவா? இப்போ நான் எந்த கிராஃபை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கிராஃபை பார்க்கணும். இப்போது மோல் ஃப்ராக்ஷன் வந்து 1 இருக்குது, விச் மீன்ஸ் அந்த இடத்துல எனக்கு அந்த சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ பியூர் சொல்யூஷன் அந்த பீக்கரில் ஒன்லி ஏ மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் அதை பக்கம் கூட என்ன பண்ணுறேன், பி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகக்கூடியதாக இருக்கும், குறைஞ்சிட்டே வரும். பி ஆட் பண்ண எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் குறைஞ்சிட்டே வரும். அட் ஒன் பாயிண்ட் எனக்கு ஏவோட வேல்யூ இல்லாமல் ஆக்கிட்டேன், பியோட வேல்யூ மேக்ஸிமம் ஆக்கிட்டேன். அப்போ எனக்கு அந்த பாயிண்டில் எனக்கு பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏவோட வேல்யூ அப்ரோச்சஸ் 0. ஓகேவா? ஓகே. சரி, இப்போ இந்த கேஸ் ஆஃப் ஏ வச்சு சொல்லியாச்சு. இதே இந்த கேஸ் ஆஃப் பி. அப்போ இந்த பாயிண்டில் எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பியோட வேல்யூ 1 இருக்கும். அப்போது பியூர் பி சொல்யூஷன். அப்போ ப்ரெஷர் ஆஃப் பி வந்து அதிகம், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதே பியோட வேல்யூ கம்மி பண்ண எனக்கு ஏவோட வேல்யூ அதிகமாக இருக்கும், பியோட வேல்யூ கம்மியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் இங்கே P0A P0B இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால ஒரு லைன் வரும், that is P total. இப்போ டால்டன்ஸ் லாவே ரவுல்ஸ் லாவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது டால்டன்ஸில் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். இந்த பீக்கரில் ஏ அண்ட் பி இருக்குது, ஏ ப்ளஸ் பி 2 சொல்யூஷன் இருக்குது. அண்ட் NA அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ இன் சொல்யூஷன், NBனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ பி இன் சொல்யூஷன், XAனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ இன் டி சொல்யூஷன். சைன்னு நினைக்கிறது, இப்போ நேம் வந்து எக்ஸ்னு இல்லை, எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா XB அப்படிங்கிற மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி இன் சொல்யூஷன். அதுவே இது வேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ இன் வேப்பர் வந்து NA N-A, B வந்து N-B, இது K-A. அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ இந்த வேப்பர் ஃபேஸ் வந்து K-A, வேப்பர் ஃபேஸ் வந்து K-B அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இந்த சொல்யூஷனில் P0A அண்டு XA அப்படின்னு எழுதலாமா? இதே டால்டன்ஸ் லாவோட ஃபார்முலா என்னென்னா, நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா P equilibrium into mole fraction of A in the gaseous phase. P equilibrium and mole fraction of A in gaseous phase. நல்லா பாருங்கள், K- போட்டிருக்கேன். mole fraction of A in gaseous phase, which means இந்த கேஸ் ஃபேஸில் ஏவோட மோல் ஃப்ராக்ஷனை இப்போ இந்த இடத்துல யூக்லிபிரியமாக இருக்கும், யூக்லிபிரியம் ப்ரெஷர் இருக்கும். அந்த யூக்லிபிரியம் ப்ரெஷரோட K-A போட்டு அப்படின்னா கிடைக்கிறது தான் PA. இந்த யூக்லிபிரியம் ப்ரெஷர்னு என்னென்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள், தட் இஸ் டோட்டல் ப்ரெஷர். அடுத்து நான் யூக்லிபிரியமில் இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர், அந்த யூக்லிபிரியமில் இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் தான் நம்ம டோட்டல் ப்ரெஷர் PS அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ நம்ம அது என்னென்னா PS. அப்போ இந்த ஏ 2 ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ P0A K-A ஈக்குவல் டு PSன்னு எடுத்துக்கிறது K-A. அப்போ எனக்கு X-A ஈக்குவல் டு P0A into XA டிவைடட் பை PS. அப்போது இது எதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா, எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி ஏ இன் லிக்யூடுக்கும் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ இந்த வேப்பருக்கும் இருக்கிற ரிலேஷன். எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ இந்த லிக்யூட் கொடுத்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ இந்த வேப்பர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவோட யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இது எதை பேசிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நீங்கள் டோட்டல் ப்ரெஷர் இருக்குது, இது ப்ரெஷர் ஆஃப் தி ஏ. அப்போ PA/PS பண்ணிங்கன்னா எனக்கு K-A கிடச்சிரும். அதே K-Bக்கு PB/PS பண்ணணும், விச் மீன்ஸ் ஏதோ ஒரு டோட்டல் வேல்யூ, உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை நீங்கள் டோட்டல் வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். அந்த ஃப்ராக்ஷன் தான் அந்த கேஸ்க்கான மோல் ஃப்ராக்ஷன். இப்போ K-A அப்படின்னா டோட்டல் ப்ரெஷரில் ஏவோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் அதனோட
மோல் ஃப்ராக்ஷன் டிவைட் கொடுக்குது. ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டின்ஸில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, பியூர் லிக்யூட் ஆஃப் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் லிக்யூட் ஏ கொடுத்துருக்காங்க. அது என்னது? P0A. அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி பி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் XB. அண்ட் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, P டோட்டல். இப்போ எனக்கு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் B0B கேட்காங்க. எனக்கு கைவே கொடுத்துட்டாங்க, கைபி கொடுத்துட்டாங்க. அவள் உடனே கைபி கொடுத்தா கையே கண்டுபிடிச்சிருங்க. 1 - 0.2 தட் இஸ் 0.8. அப்போ கையே தெரியுது, கைபி தெரியுது, P0A தெரியுது, P டோட்டல் தெரியுது, PB வேணும். அப்போ P டோட்டல் ஈக்குவல் டு P0A இன்ட்டு கைஏ ப்ளஸ் P0B இன்ட்டு கைபி. இப்போ உங்களோட வேல்யூ இந்த 3 வேல்யூ, இந்த 4 வேல்யூ தெரியுது, ஒன்று மட்டும் தான் அன்னோன். அப்போ இந்த ஃபார்முலா கொடுங்க. இதில் பாதி பேர் நான் இப்போ லாஸ்ட்டு சொன்ன ஃபார்முலா யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ எனக்கு என்ன வேணும், இதில் ஏன் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இதில் நீங்கள் கண்டுபிடிக்கிற மோல் ஃப்ராக்ஷன் கேஸோட மோல் ஃப்ராக்ஷன். ஓகேவா? அந்த கேஸோட மோல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால அதில் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு இல்லை, அது வந்து ரொம்ப சுத்தம். உங்களுக்கு டேரக்ட் ஃபார்முலா இருக்கும்போது எதுக்கு அந்த மாதிரி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது வேறு மெத்தட்லனா, இப்போ லென்த்தியர் மெத்தட் என்னென்னா, இப்போ எனக்கு PS இருக்குது. ஓகேவா? எனக்கு P0Bயோட வேல்யூ வேணும். PS இருக்குது, P0Bயோட வேல்யூ வேணும். இப்போது கைடாஸ்-Bயோட வேல்யூ என்ன? PB/PS. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A டிவைடட் பை PB/PS. ஓகேவா? ஓகே. இப்போ PB அப்படிங்கும்போது P0B இன்ட்டு கைB டிவைடட் பை PS. அப்படிதானே? ஆமாம். உங்களுக்கு இந்த இடத்துல P0B வேணும். அப்போ உனக்கு P0B வேணும்னா கைடாஸ்-Bயோட வேல்யூ வேணும். உங்களுக்கு கைபியோட வேல்யூ தெரியுது, பிஎஸோட வேல்யூ தெரியுது. இப்போ இதோட வேல்யூ வேணும் அப்படின்னா பியூர் சொல்யூஷன் ஆஃப் பியோட வேல்யூ வேணும். உங்களுக்கு பியூர் சொல்யூஷன் ஆஃப் பியோட வேல்யூ தெரியலை, உங்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பியோட வேல்யூ தெரியுது, டோட்டல் ப்ரெஷரோட வேல்யூ தெரியுது. அப்போ P0B ஈக்குவல் டு கைடாஸ்-B இன்ட்டு PS டிவைடட் பை P0B. இதில் யோசித்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க சில பேர். சாரி இன்ட்டு கைவி. ஓகேவா? உங்களுக்கு இந்த வேல்யூ அன்னோன் அப்படிங்கிறதுனால அந்த வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்க ஃபஸ்ட் ட்ரை பண்ணணும். அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான டேட்டா கொஸ்டின்ஸில் இல்லை, அதனால் அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும், பேசிக் ஃபார்முலா. ஓகே. இப்போ நான் வாலட்டைல் சொல்யூட், இப்போ நான் என்னென்னா, இப்போ லிக்யூட் பியூர் லிக்யூட் இருக்குது. அப்போ அதோட வேப்பர் ப்ரெஷர் இஸ் P0. அதை ஒரு நான் வாலட்டைல் சொல்யூட் போடுறோம். அந்த நான் வாலட்டைல்னால் இது வந்து வேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஒன்லி இது இதை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படிங்கும்போது எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் இந்த இடத்துல A இருக்கும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மோல் ஃப்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் when compared to this. ஓகேவா? ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டிகிள் ஆக்குபை பண்ணும்போது எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் கம்மியாகும். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A கம்மியாகிறதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், பார்ஷியல் ப்ரெஷர் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு A. அப்போது A கம்மியாகும்போது, மோல் ஃப்ராக்ஷன் கம்மியாகும்போது வேப்பர் ப்ரெஷரோட வேல்யூ கம்மியாகும். அப்போ நான் எந்த ஒரு லிக்யூடில் ஒரு நான் வாலட்டைல் சொல்யூட் ஆட் பண்ணோம்னா எனக்கு அந்த லிக்யூடோட வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகும். அப்போ இதை வச்சு ஒரு கான்செப்ட் இருக்குது, தட் இஸ் ரிலேட்டிவ் லோவரிங். எந்த ஃப்ராக்ஷன் அளவு கம்மியாகுது அப்படிங்கிறது. இதோட ஃபார்முலா என்னென்னா P0A minus PA divided by PA equal to this is correct. P0A minus PS divided by P0A equal to mole fraction of solute. P0A minus PS ரிலேட்டிவ் லோவரிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு டோட்டலாக ஒரு வேல்யூனால சப்ராக்ட் பண்ணணும். ஸோ PS இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் எதை விட கம்மி அப்படின்னா நம்ம நார்மல் P0Aவோட கம்மி. அப்படி தானே? ஆமாம். நார்மல் P0Aவோட வேல்யூ அதிகமாக இருக்கும். சொல்யூஷனில் சப்ஸ்டன்ஸ் நான் வாலட்டைல் சொல்யூட் ஆட் பண்ணுறதுனால அதோட வேல்யூ கம்மியாகிட்டு. இப்போது எனக்கு ரிலேட்டிவ் லோவரிங் அப்படிங்கும்போது எனக்கு P0Aவோட வேல்யூ அதிகமாக இருக்கும். P0A மைனஸ் PS டிவைடட் பை டோட்டல் வேல்யூ. இங்கே எப்போவுமே
இனிஷியலாக எந்த வேல்யூ இருக்கோ அதுதான் டினாமினேட்டர் போகணும், ரிலேட்டிவ் வைப்போம். அப்போ இனிஷியலாக P0A தான் இருந்திருக்கும், அதை தான் பிஎஸ்ஸாக மாற்றிருக்கோம். அதனால் டினாமினேட்டரில் P0A தான் போடணும். ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன், நாட் அ சால்வெண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன். இது இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்கள் போட்டிருக்க சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன், நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அந்த உப்போட மோல் ஃப்ராக்ஷன், நாட் அ வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷன். நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா அந்த சுகரோட மோல் ஃப்ராக்ஷன், நாட் அ வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை எப்படி கொண்டு வராங்கன்னா, இதை எப்படி டிரைவ் பண்ணுறாங்க, PS ஈக்குவல் டு P0A அண்ட் கைஏ. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு சொல்யூட் வந்து எனக்கு மோல் ஃப்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணாததுனால, சொல்யூட் எனக்கு வேப்பர் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணாததுனால இது 0 ஆகும். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B பட் 0 ஆகாது. XB இன்ட்டு 0வோட வேல்யூ என்ன வரும், 0 வரும். அப்போ பிஎஸோட வேல்யூ P0A இன்ட்டு கைஏ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிலேட்டிவ் லோவரிங் வேணும் அப்படிங்கிறதுனால இது கைபின்னு போட்டுக்கலாமா. அப்போ 1 - XB இப்போ மல்டிபிள் பண்ணலாமா. அப்போ P0A மைனஸ் P0A இன்ட்டு கைபி. இப்போ இதை இன்சைடு கொண்டு காமனாக P0A சாரி P0A PS கையே இங்கே 1 - கைபி போடாமல் இன்னொரு ஃபார்மில் எப்படி கொண்டு வரலாம். கையே இதை மட்டும் இன்சைடு கொண்டு வாங்க. PS டிவைடட் பை P0A ஈக்குவல் டு கையே. இந்த கையேக்கு பதிலாக 1 - கைபி போடலாமா. இப்போ 1 - கைபி. இப்போது இதை இன்சைடு கொண்டு வாங்க, அதை இன்சைடு கொண்டு போங்க. அப்போது கைபி ஈக்குவல் டு 1 - PS டிவைடட் பை P0A. இதை சைடில் மல்டிபிள் பண்ணுங்கள். P0A மைனஸ் PS டிவைடட் பை P0A ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். வந்துட்டா. This formula is primarily used to determine the molar mass of an unknown non-volatile solute. இதோட யூசேஜ், அதாவது நம்ம நான் வாலட்டைல் சொல்யூட்டோட மோலார் மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மோலார் மாஸை கண்டுபிடிக்கிறீங்க, மோல் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிடும். மோல் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சு அப்படின்னா உங்களோட நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்க முடியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க முடியும், உங்களுக்கு போட்ட வெயிட் தெரியும். அண்ட் யூ கேன் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃப்ரம் தி கைபி. அப்போ மோலார் மாஸ் அப்படிங்கும்போது உனக்கு என்ன வரணும் அப்படின்னா, வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் போட்டிங்கன்னா மோலார் மாஸ் வந்துடும். அண்ட் another question. The vapor pressure of the pure water கொடுத்துட்டாங்க, அப்போ P0 கொடுத்துட்டாங்க. அண்ட் நான் வாலட்டைல் சொல்யூட் இப்போ ஒரு வாட்டரில் ஏதோ ஒரு லிக்யூடில் நான் வாலட்டைல்னால ரிலேட்டிவ் லோவரிங்கை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கலாம். இட்ஸ் ஆடட் சச் தட் இட்ஸ் அ நார்மல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் கொடுத்துட்டாங்க. கால்குலேட் தி வேப்பர் ப்ரெஷர் PS. நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் PS தானே இருக்கும். P0A மைனஸ் PS டிவைடட் பை P0A ஈக்குவல் டு 23.8. P0A ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன். இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க 0.1. P0Aவோட வேல்யூ 23.2. அப்போ இங்கேயும் போடுவீங்க. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் தான் கொடுத்துருக்கான், நான் வாலட்டைல் சொல்யூட். அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஒன்லி டியூ டு வாலட்டைல் காம்பவுண்ட் தான். அப்போ P0A இன்ட்டு கையோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. கையோட வேல்யூ என்ன, 1 - கைபியா. உனக்கு P0Aவோட வேல்யூ தெரியும் 23.8. 1 - கைபி அப்படின்னா 0.9. இதை மல்டிபிள் பண்ணாலும் டேரெக்டான ஆன்சர் வரும். பட் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது ஒரு ட்ராப் ஆஃப் மெத்தட். இது வந்து ஈஸியாக இருக்கும். Another question. The vapor pressure of a pure liquid A is 70. Of a pure liquid P0A oda value 70 torr. It forms an ideal solution with another liquid B. The mole fraction of B in the solution is 0.2. Mole fraction oda value 0.2 nu கொடுத்துட்டான். Total vapor pressure of the solution கொடுத்துட்டாங்க PS 84 torr. இப்போ எனக்கு P0B oda value வேணும். இப்போ எனக்கு கைபியோட வேல்யூ இருக்கிறதுனால எனக்கு கையோட வேல்யூ 0.8. பிஎஸ் தெரியுது. அப்போ டேரக்ட் ஃபார்முலா தான். PS ஈக்குவல் டு P0A கைஏ ப்ளஸ் P0B கைபி. உங்களுக்கு இதோட வேல்யூ மட்டும் தான் வேணும். இது தெரியுது, இதுவும் தெரியுது. அப்புறம் கண்டுபிடிச்சிருங்க, அவ்வளோதான்.
சரி, தெரியுதுனால எப்படி இதை பி நாட் பி கொண்டு வரலாம்? பிஎஸ் மைனஸ் பி நாட் ஏ கை ஏ ஈக்குவல் டு பி நாட் பி கை பி ஈக்குவல் டு பிஎஸ் மைனஸ் பி நாட் ஏ எக்ஸ்ஏ டிவைடட் பை இதை கீழே டிவைடரில் கொண்டு வந்தீங்கன்னா இதை கொண்டு வந்தீங்கன்னா சை பி, இந்த இடத்துல பி நாட் பி. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் வேல்யூவை, ஆன்சர் யூ வில் கெட் an answer. It's about 140 torque. Another question, this is an important question. ஒரு நியூ மாடல் நான் சொல்லித்தரேன், நியூ ட்ரிக்கி சொல்லித்தரேன். A solution gas 1:4 molar ratio of the pentane. Pentane ஏன்னு எடுத்துக்கிட்டேன், ஹெக்ஸேனை பின்னு எடுத்துக்கிட்டேன், 1/4. If their P naught values are above P naught of the A வந்து 440, P naught value of B வந்து 120 mm. Calculate the mole fraction of the pentane in the vapor pressure. Vapor pressureல இருக்கக்கூடிய பென்டேனோட வேல்யூ வேணும். இப்போ எனக்கு P naught A தெரியுது, P naught B தெரியுது. எனக்கு வேப்பர் ஃபேஸ்னால எனக்கு கை டேஷ்னா வரணும். அப்போது இப்போ எனக்கு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்டேன், அப்போ கை டேஷ் ஏ ஈக்குவல் டு PA divided by PS, which means P naught A into கை A divided by PS. இது யாரோட ஃபார்மா? ரவுல்ஸ் லாவோட ஃபார்மா. இப்போ P naught A தெரியுது, எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A வேணும், அண்ட் பிஎஸோட வேல்யூ வேணும். இந்த பிஎஸோட வேல்யூ தெரிஞ்சால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிஎஸோட வேல்யூ வேணும்னா P naught A கை A ப்ளஸ் P naught B கை B அடுத்தண்ணா. ஆமாம், இப்போ எனக்கு P naught A கை Aவோ தெரியாது. அப்போது இதோட மோல்ஸ் ஏதோ நம்பர் ஆஃப் மோல்ஸை கிவனாக கொடுத்துருக்கான். இப்போ இதை வச்சு தான் எதோ நம்ம பண்ணணும். அப்போ எப்படி பண்ணலாம்னா, இது ஒரு ட்ரிக்கு. இப்போ 1 கீழே 4 இருக்கான், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 5. இப்போ 5ல் ஒரு பங்கு 1/5 அப்படிங்கிறது NA, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A. அதே 5ல் 4 பங்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B. அப்போ NAவோட வேல்யூ நீங்கள் இதிலேருந்து எடுத்துடலாம். இது ரேஷியோ ஆஃப் NA தான் இருக்குது, எனக்கு வேல்யூ ஆஃப் NAவோட வேல்யூ இல்லை. அதனால் சாரி இது வந்து கையே, இது NA இல்லை கையே. இப்போ NA ஈக்குவல் டு 1, NB ஈக்குவல் டு 4ன்னு தெரியுதா? இப்போ இதை வச்சு உங்களுக்கு கையை கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 5 வரும். இந்த 5ல் ஒரு மடங்கு எனக்கு ஒரு NA இருக்குது. அப்போ 1/5 அப்படிங்கிறது கையே, இதே 4/5 ஈக்குவல் கை B. எப்படி கொண்டாடுறோம்னா இதை 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை 4ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது கையே அப்படின்னா 1 divided by 1 + 4 ஈக்குவல் டு 1/5. அவ்வளோதான். இதுதான் நான் அப்படியே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு மேலே வந்து வேல்யூ வரும், அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். அப்போது கையை கண்டுபிடிச்சிருவீங்க, கை B கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு கையே தெரியுது, கை B தெரியுது. இப்போது P naught Aவோட வேல்யூ தெரியும், P naught Bவோட வேல்யூ தெரியும், பிஎஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிஎஸோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 184 வரும். இந்த பிஎஸ்ஸை நம்மளுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா P naught A கையோட வேல்யூ தெரியும், நம்ம அதில் வந்து கண்டுபிடிச்சாச்சு. P நாட்டோட வேல்யூ தெரியும், பிஎஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கையே ஈக்குவல் டு P நாட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 440 இன்ட்டு கையோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/5 டிவைடட் பை இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 184. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.47 அப்படிங்கிற ஒரு மோல் ஃப்ராக்ஷன் வரும். அண்ட் தென் the total vapor pressure of solution calculated P naught A and P naught B is given. So total vapor pressure of solution is given by இந்த மெத்தடில் இருக்குது. இப்போ P naught A and P naught B யோட வேல்யூ கேட்குறாங்க. இது எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், அதுக்கடுத்து பண்ணுங்கள். இப்போ P naught A, இப்போ P naught Aனா இதெல்லாமே மோல் ஃப்ராக்ஷனில் தான், பியோட மோல் ஃப்ராக்ஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ P naught A அப்படிங்கும்போது எனக்கு கையோட வேல்யூ 1ஆக இருக்கணும், கையோட வேல்யூ 0வாக இருக்கணும். அப்போ PT அப்படிங்கும்போது இந்த இடத்துல 0 போடுங்க, 220 வரும். 0 × 120 110 அப்போ 220. அப்போ இதுதான் P naught A. P naught B அப்போ கைபியோட வேல்யூ 1ஆக இருக்கணும். இப்போ இங்கே 1 போடுங்க, 2 சப்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ எனக்கு P naught Bயோட வேல்யூ 110. இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேறு மெத்தட் எனக்கு அல்டர்னேட் மெத்தட் தோணுச்சு, அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு இதில் கைபி வந்திருக்கு, ஏதோ ஒரு ஃபார்முலாவில். இப்போ எக்ஸாம்பிள் பார்ஷல் ப்ரெஷர் ஆஃப் ஏ எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எதனா போடுவேன், P naught A இன்ட்டு கையே போடுவேன். Sorry for the disturbance guys.
P naught A into chi A. சாரி, இப்போ பிடி அப்படிங்கிறோம். இதில் பிடி அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் வேப்பர் ப்ரெஷருங்க. இப்போ எனக்கு வேப்பரை நான் கம்பேர் பண்ண போகிறேன். பிடி அப்படிங்கிறதுனா பிஏ ப்ளஸ் பிபி. பிஏ அப்படின்னா பி நாட் ஏ கை ஏ ப்ளஸ் பி நாட் பி கை பி. ஓகேவா? இப்போ எனக்கு ஃபார்முலாவில் கை பி ஃபார்மில் இருக்குது. அப்போ நான் அந்த கை பியை மாதிரி கம்பேர் பண்ணலாமா? பி நாட் ஏ இன்ட்டு 1 மைனஸ் கை பி ப்ளஸ் பி நாட் பி இன்ட்டு கை பி ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். பி நாட் ஏ மைனஸ் பி நாட் ஏ இன்ட்டு கை பி ப்ளஸ் பி நாட் பி இன்ட்டு சை பி. பி நாட் ஏ இருக்கட்டும், இதில் பி நாட் பியை காமன் ஆடுங்க, கை பியை காமன் ஆடுங்க. கை பி இன்ட்டு பி நாட் பி மைனஸ் பி நாட் ஏ. இதுதான் பிடி. ஓகேவா? ஃபார்முலா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கா? எங்கே பார்த்துருப்பீங்க? இந்த பார்த்துருக்கீங்க பாருங்கள். இந்த ஃபார்முலாவை தான் இங்கே போய் மறுபடியும் டிரைவ் பண்ணிடுவேன். அப்போ அந்த ஃபார்முலா வந்து நான் யூஸ் ஆகும்னு சொன்னேன்னா இந்த இடத்துல யூஸ் ஆச்சா? எஸ். இப்போது இந்த பி டோட்டல், இப்போ இதை வச்சு அதே கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ பிடி லெட்ஸே எப்படி கம்பேர் பண்ணுறாங்க? பிடி ஈக்குவல் டு 220 மைனஸ் 110 இன்ட்டு கைவி. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலா பி நாட் ஏ ஈக்குவல் டு பி நாட் ஏ மைனஸ் பி நாட் பி மைனஸ் பி நாட் ஏ இன்ட்டு கைவி. அப்போ இது இதுக்கு அப்போது இதையும் இது ஈக்குவல் பண்ணிங்கன்னா பி நாட் பி மைனஸ் பி நாட் ஏ ஈக்குவல் டு 100. இது ஈக்குவல் பண்ணிங்கன்னா பி நாட் ஏ ஈக்குவல் டு 220, பி நாட் ஏ ஈக்குவல் 220 கிடச்சிச்சா? இப்போ பி நாட் பிக்கு இந்த சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி நாட் பி இது தெரியும், பி நாட் பி மைனஸ் பி நாட் ஏ மைனஸ் 220 ஈக்குவல் டு 110 அண்ட் சாரி, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு வரும், இங்கே மைனஸ் இருக்குது. இதை எப்படி கம்பேர் பண்ண சொல்கிறேன் பாருங்க. அப்போ இந்த இடத்துல மைனஸை காமன் ஆடுங்க. பி நாட் ஏ மைனஸை காமன் எடுத்தால் அப்படியே மாற்றி போடணும். பி நாட் ஏ ஃபஸ்ட்டு வரும், மைனஸ் ஆஃப் பி நாட் பி வரும் ரெண்டாவது. பி நாட் ஏ மைனஸ் பி நாட் பி ஈக்குவல் டு 110. பி நாட் ஏ 220 மைனஸ் பி நாட் பி ஈக்குவல் டு 110. இது இன்சைடு கொண்டு போங்க. 220 மைனஸ் 110 ஈக்குவல் டு பி நாட் பி 110. இது வந்து அல்டர்னேட் ஃபார்முலா. இதுதான் நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணணும் ஃபார் எக்ஸாம். ஏன்னா அதான் ஈஸி மெத்தட். இந்த மெத்தடையும் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ். இது வந்து நம்ம ஃபார்முலா ஷீட். உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.